படுகொலை செய்யப்பட்ட ASEF நிறுவனத்தின் பணியாளர்களின் 20வது ஆண்டு நிறைவிலே மூதூரில் இயங்கி வந்த பிரான்ஸ் தொண்டு நிறுவனமான ACF நிறுவனத்தின் பணியாளர்கள் 17 பேர் படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 20 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. ACF நிறுவனத்தின் பணியாளர்கள் திருகோணமலை மாவட்டம் மூதூரில் 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்கள் முழங்கால் இடப்பட்டு விசாரணையின்றி சுடப்பட்டனர் என்றும் இவர்களை சுட்டவர்கள் இலங்கையின் பாதுகாப்பு படையினர்தான் என்பதற்கு தம்மிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் ACF நிறுவனம் கூறி வருகிறது. ACF நிறுவனத்தின் மனிதநேய செயல்பாட்டு ஆலோசகர் பாலன் செட்குவிட்டி 2011ஆம் ஆண்டு BBC தளத்துக்கு இந்த கருத்துக்களை இவ்வாறு கூறியிருக்கின்றார். ACF பணியாளர்கள் படுகொலை தொடர்பாக தங்களுக்கு கிடைக்காத சாட்சியங்கள் மிகவும் எளிமையானவை. இவைகளை முழுமையாக வெளியிட்டால் இந்த சாட்சியங்களை யார் தந்தார்கள் என்ற அடையாளத்தை காட்டி கொடுத்துவிடும். அது அவர்களுக்கு பாதுகாப்பு தராது என்று அஞ்சுகிறோம். பல ஆண்டுகளாக இலங்கை அரசுடன் நாங்கள் ஒத்துழைத்து விட்டோம். தற்போது உள்நாட்டில் நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு விசாரணையும் சாட்சி அளிப்பவர்களை பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தீர்வு வழங்கவும் உதவ போதிய அளவுக்கு சுயாதீனமாகவும் பக்கசார்பற்ற முறையிலும் நடத்தப்படும் என்று நினைக்கவில்லை. எனவேதான் நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை கோருகிறோம். இலங்கை ஆட்சியாளர்களுடன் பல ஆண்டுகள் ஒத்துழைத்த பின்னரே இந்த முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்றார். ACF பணியாளர்கள் கொலை குறித்த விசாரணைகள் உரிய முறையில் நடைபெறாமையின் ஊடாக போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச பங்களிப்பு உடனான விசாரணைகளை வலியுறுத்தி நிற்பதாக மனித உரிமை கண்காணிப்பகம் ACF பணியாளர்கள் படுகொலையின் 10வது ஆண்டு பூர்த்தியின் போது தெரிவித்திருக்கின்றது. தாமே இணை அனுசரணையாளராக இருந்து நிறைவேற்றிய ஐநா மனித உரிமை பேரவையின் 30 தீர்மானம் குறிப்பாக நிறைவேற்று பந்தில் 6 குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் எந்த வகையிலும் தம்மை கட்டுப்படுத்தாது என்பதை ஒவ்வொரு ஆண்டும் இலங்கையில் இடம்பெற்ற படுகொலைகளின் ஆண்டு பூர்த்திகள் வரும்போது இலங்கை அரசாங்கம் எமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே வருகின்றது. இந்த பணியாளர்கள் மூதூர் அலுவலகத்திலே பணிபுரிந்திருக்கிறார்கள். 17 இலங்கை உதவி பணியாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தில் தமிழ் வம்சாவளியை சேர்ந்த 16 இலங்கையர்களும் முஸ்லிம் வம்சாவளியை சேர்ந்த ஒரு இலங்கையரும் அடங்குகிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்களாவர். மூதூர் பிரதேசத்தை கைப்பற்றும் நோக்கில் இலங்கை அரச படைகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் மோதல் இடம்பெற்ற வேளையில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களின் நலனுக்காக நிவாரண பணியாளர்கள் மூதூருக்கு சென்றிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 4, 2009 அன்று மூதூர் படுகொலையின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்ட மனித உரிமைகளுக்கான பல்கலைக்கழக ஆசிரியர் அமைப்பு வெளியிட்ட விரிவான அறிக்கையில் படுகொலைகளுக்கு அரசாங்க பாதுகாப்பு படையினரே காரணம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றது. சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஏராளமான சாட்சிகள் மற்றும் தொடர்புடைய துப்பாக்கிகளை பகுப்பாய்வு செய்து அறிக்கை தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் உட்பட 16 மனித உரிமை மீறல் வழக்குகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஸ்தாபிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் இலங்கை இராணுவம் மற்றும் கடற்படை இந்த சம்பவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி நிசங்க உடலாகம தலைமையிலான இந்த ஆணைக்குழுவில் ஜசந்த கோதாகுட, துலிப் ஜெயதுங்க மற்றும் லக்மாலி கர்மாநாயக்க ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்தனர். குறிப்பிட்ட தருணத்தில் ஒரு இராணுவ உறுப்பினரேனும் அருகில் இருந்ததாக எந்த சாட்சியம் கூறவில்லை என நீதிபதி உடலாகம அப்போது ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். சம்பவம் இடம்பெற்ற போது மூதூர் பிரதேசம் முழுமையாக விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஆனால் படுகொலை நடந்தபோது மூதூர் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததாக அப்போதைய அரசாங்க பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான கெகலியா ரம்புக்வெல ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். ஒரு நாள் கழித்து விடுதலை புலிகள் தான் கொலையை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரம் அரசிடம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் இதுவரை வெளியாகியதாக தெரியவில்லை. சர்வதேச நிபுணர்களை கொண்ட இலங்கை போர் நிறுத்த கண்காணிப்பு குழு பாதுகாப்பு படையினருக்கு இந்த நடவடிக்கையுடன் எந்த தொடர்பும் இல்லை என கூறினாலும் அவர்கள் ஈடுபட்டதற்கான தீவிர அறிகுறிகள் தென்படுகின்றன என பகிரங்கமாக கூறியது. எனினும் ஒட்டுமொத்தமாக சர்வதேச அமைப்பு இலங்கையின் கவனக்குறைவாக செயற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழு குறிப்பிட்டது. கொல்லப்பட்ட உதவி பணியாளர்களின் உறவினர்களுக்கு அமைப்பு 10 வருடங்கள் சம்பளம் வழங்க வேண்டும் என ஆணைக்குழு பரிந்துரைத்தது. ஆனால் இந்த ஆணைக்குழு செயற்படும் போது சாட்சியமளிக்க முன்வந்த பாதிக்கப்பட்ட 17 பேரின் உறவினர்கள் பாதுகாப்பு படையினரால் அச்சுறுத்தப்பட்டதாக சர்வதேச சட்டத்திறனிகள் சங்கம் இலங்கையில் நடத்திய விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் நடவடிக்கைகளை கண்காணிக்க நியமிக்கப்பட்ட சர்வதேச சுதந்திர நிபுணர் குழு என அழைக்கப்படும் நீதிபதி PN பகவதி தலைமையிலான இந்திய குழு விசாரணைகளின் பாரபட்சமற்ற தன்மையை கேள்விக்கு உள்ளாக்கி 2008 இராஜினாமா செய்தது. குறிப்பாக சட்டமாதிபர் திணைக்களத்தின் தலையீடு தொடர்பில் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. கொல்லப்பட்ட 17 பேருக்கு நீதி கிடைக்கும் வரை தனது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று அந்த நிறுவனம் கூறுகிறது. இதிலே கொல்லப்பட்டவர்களாக M. நர்மதன் வயது 23 நீர் மற்றும் சுகாதார தொழில்நுட்ப நிபுணர், R. அருள்ராஜா வயது 24 நீர் மற்றும் சுகாதார தொழில்நுட்ப நிபுணர், S. கோணேஸ்வரன் வயது 24 சாரதி, M. ரிஷிகேஷ் வயது 24 நீர் மற்றும் சுகாதார தொழில்நுட்ப நிபுணர், R. சிவப்பிரகாசம் வயது 25 சுகாதார ஊக்குவிப்பாளர், G. கவிதா வயது 27 சுகாதார ஆலோசகர், D. பிரதீபன் வயது 27 நீர் மற்றும் சுகாதார தொழில்நுட்ப நிபுணர், S. சீலன் வயது 27 நீர் மற்றும் சுகாதார தொழில்நுட்ப நிபுணர், K. கோவர்தனி வயது 27 சுகாதார ஊக்குவிப்பாளர், B. கோகிலபதினி வயது 29 சுகாதார ஊக்குவிப்பாளர், Y. கோடீஸ்வரன் வயது 30 உணவு பாதுகாப்பு தொழில்நுட்ப நிபுணர், ALM அக்பார் வயது 31 நீர் மற்றும் சுகாதார தொழில்நுட்ப நிபுணர், SP ஆனந்தராஜா வயது 32 நிகழ்ச்சி முகாமையாளர், I. முரளிதரன் வயது 33 சாரதி, G. ஸ்ரீதரன் வயது 36 நீர் மற்றும் சுகாதார தொழில்நுட்ப நிபுணர், M. கேதீஸ்வரன் வயது 36 நீர் மற்றும் சுகாதார தொழில்நுட்ப நிபுணர், S. கணேஷ் வயது 54 சாரதி போன்ற பணியாளர்களே இந்த படுகொலையின் போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொல்லப்பட்டு 20 வருடங்களை கடந்த பொழுதும் நீதி மறுக்கப்பட்டவர்களாகவே இன்றும் அவர்களது ஆத்மா இருக்கிறது. நிகழ்ச்சி தயாரிப்பு பதிவு news.com